அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ அப்பாயின்மெண்ட்டு காத்துன்ற சமயத்தில் ஆதி திராவிட நலத்துறை அதிரடியாக செயலில் இறங்கிட்டாங்க. அது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல் அதே போல் டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ், மற்ற பள்ளிக்கல்வித்துறை, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி இது தொடர்பான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அங்கே உங்களுக்கு கொடுப்போம். ஸோ தயவுசெய்து அந்த வாட்ஸ்அப் சேனல் அல்லது டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பணியோடு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிக்கான பணி நியமனம் அப்படின்றது எப்போ அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருந்தோம் எல்லாருமே. ஏன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்சே கிட்டத்தட்ட ஓராண்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஆன்சர் கீ விடுறதுக்கே பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டது. கோர்ட்டில் கேஸ் இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடையானை எப்போ முடியும் அப்படின்னு ஆசிரியர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதே போல் அரசாங்கமும் அந்த தடையானையை முடிச்சுட்டு விரைவாக ஆன்சர் கீ விட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்டாங்க இல்லைங்களா. அதே போல் சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தினாங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் May 31 வெளியிட்டாங்க. இப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டதோடு அப்படியே நின்றுட்டு இருந்தது. எப்பப்பா அடுத்த கட்டம் என்ன நடக்கிறோம், எப்போ பணி நியமனம் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்த சமயத்தில் ஆதி திராவிட நலத்துறை அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. 18ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னும் பொழுதே அன்றைக்கே கவுன்சிலிங் இருக்குமா அல்லது சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. பல்வேறு தரப்புலேயே எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டு பிறகு வந்து கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. நேற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போன ஆசிரியர்களும் அப்படி தான் நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு கருத்தும் இருந்தது. என்னென்னா அன்றைக்கே வந்து அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா பிடிக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு அழைச்சப்ப அன்றைக்கே அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நடத்தி ஆர்டரையும் கையில் கொடுத்து அனுப்புனாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் அன்றைக்கே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நேற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும்போது பொதுவாக கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றது அப்பாயின்மெண்ட் அப்போ கேட்கக்கூடியது. அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் கேட்டனால இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஒருவேளை அன்றைக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்களோன்னுட்டு. அதற்கேற்ப நேற்று சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா அங்கே அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு இப்போ நடக்கும், மதியம் கவுன்சிலிங்கு, ஈவினிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, நாளைக்கே நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்று அதாவது நேற்று 18ஆம் தேதி இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. இன்றே இந்த ஆசிரியர்கள் அனைவரும் பணியில் சேரும்படி உத்தரவு அப்படின்றது நம்ம கேள்விப்படும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எஸ்ஜிடி ஆதி திராவிட நலத்துறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு பணியில் இன்று சேர்ந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கமெண்ட்டில் வந்து எஸ்ஜிடி ஏடிடபிள்யூ டீச்சர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்யுங்க அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கிறேன். சரி, இப்போ இந்த கவுன்சிலிங்கில் என்னென்ன மாவட்டங்களில் அதிகமான வேக்கன்சி காட்டினாங்க அப்படின்னா இந்த அரியலூர், செங்கல்பட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாதிரி வட மாவட்டங்களுடைய வேக்கன்சி வந்து அதிகமாக காட்டினாங்க அப்படின்ற நம்ம வந்து தெரிய வருது நமக்கு. ஆக போஸ்டிங் அப்படின்றது தென் மாவட்டங்களில் மிக மிக குறைவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் காட்டவே படல அப்படின்னு சொல்லலாம். எப்படியோ ஒன்று நம்முடைய ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த பணியில் இன்னும் வந்து சேர்ந்துருக்காங்க. மற்ற துறைகளுக்கெல்லாம் எப்போ கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு விளக்கம் நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் உங்கள் மொபைல்லே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அடுத்து மற்ற துறைகளுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 23 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியின நலத்துறை TW அந்த துறையிலேருந்து சான்றிதழ் சரிபார்ப்பு கூட்டிருக்காங்க. அவங்களும் வந்து அன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் MBC DNC டிபார்ட்மெண்ட்லேயும் கண்டிப்பாக விரைவில் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த துறையிலும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைத்து ஆசிரியர்களும் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
டிஇஇ என்று சொல்லப்படக்கூடிய தொடக்க கல்வித்துறை, இந்த துறையில் தான் பெரும்பாலான ஆசிரியர்கள் செலக்ட் ஆகிருக்கனால இவங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த பணி நியமனமும் விரைவில் நடக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்திட்டு கொடுக்க திட்டமிட்டிருக்கலாம். ஏன்னா நம்ம அதாவது டிஇயில் ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அந்த பதில் தான் கிடைச்சது. ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நாமும் விரைவில் அப்படியே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஆதி திராவிட நலத்துறையில் பணி நியமனம் அப்படின்றது இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே தான் கொடுத்துருக்குறாங்க. அதனைத் தொடர்ந்து மற்ற துறைகளையும் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விரைவில் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் பெரும்பாலான ஆசிரியர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்ஜிடிக்கு மட்டும் பணி நியமனம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பிடிக்கு இப்படியே போய்ட்டுருமா, ரொம்ப தள்ளி போய்டுமா, நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்னு கேட்குறாங்க. அது தொடர்பாக நான் இப்போ ஒரு சில விவரங்களை ஷேர் பண்ணுறேன். அதாவது பட்டதாரி ஆசிரியர்களும் ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் அவர்களுக்கு எப்போ பணி நியமனம் அப்படின்னா, இந்த 2% அமைச்சு பணியாளர்கள் வழக்கில் நீதிமன்ற அந்த உத்தரவை செயல்படுத்துவதற்கு முன்னால் அரசாங்கம் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பில் ஏதோ ஒரு சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்புக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக அதில் விரைவில் நமக்கு தீர்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அது முடிஞ்ச உடனே நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை மற்ற எல்லா துறைகளிலும் தேர்வாக இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சார், இது ரொம்ப நாள் இழுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நிச்சயமாக இழுக்காது. அப்படியே இழுத்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த கேஸ் ரொம்ப தாமதமானால் அரசாங்கம் அந்த பெட்டிஷனையை வாபஸ் வாங்கிட்டு கூட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த ரிவ்யூ அப்படின்றது அரசாங்கம் தான் போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க நினச்சா அந்த பெட்டிஷனையை கூட திரும்ப வாங்க முடியும், அவங்க மனதை மாற்றிக்கிட்டு. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குதா சார் அப்படின்னிங்கன்னா, அதாவது டெட்டு வழக்கு நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஒரு பக்கம் அரசு ப்ரமோஷனுக்கு டெட்டு தேவையில்லை அப்படின்னு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன தொடுத்துருந்தாங்கன்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நியமனத்திற்கு டெட்டு தேவை அப்படின்னு தொடுத்துருந்தாங்க. இங்கே ஒரு கருத்து வேறுபாடு வந்தப்போ அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அவங்க போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு டெட்டு கட்டாயம் தேவை அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ அரசாங்கம் தனது முடிவை மாற்றிக்கிட்டு வாபஸ் வாங்கவும் முடியும் அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே நிலை தான் உங்களுக்கும். இந்த வழக்கு எவ்வளோ விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக முடியும். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 ஹியரிங் இது போகலாம். நிச்சயமாக ஜூலை மாதத்தில் இந்த ரிவ்யூ கேஸ் முடிஞ்சு எல்லாமே சரிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே தள்ளி போகும் பட்சத்தில் அரசாங்கம் பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த ரிவ்யூ கேஸையே வாபஸ் வாங்கிட்டு விரைவில் அமைச்சு பணியாளர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணி நியமனம் வழங்கிவிட்டு பிடி ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் வழங்க முடியும் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆக தற்போது தேர்வாகி இருக்கக்கூடிய 6000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு விரைவில் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதே போல் எஸ்டிடி டீச்சர்ஸ், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக விரைவில் பணி நியமனம் கிடைக்கும். எல்லா துறைக்கும் கிடைச்சிரும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ஜூலையில் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் இருந்தாலும் ஆகஸ்ட்டில் நிச்சயமாக எல்லாருக்குமே கவுன்சிலிங் நடந்து அப்பாயின்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே நீங்கள் எல்லோரும் மன நிறைவுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை எஸ்ஜிடியில் இப்போ ஆதி திராவிட நலத்துறையில் தேர்வாகி பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மற்ற துறையில் விரைவில் பணியில் சேரவிருக்கும் ஆசிரியர்களுக்கும் நம்ம சேனல் சார்பாக மனம் ஆர்ந்த நன்றியினை அதாவது வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. பார்ட் டைம் ஜாபில் நீங்கள் ஏதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுபடி நீங்கள் செயல்படலாம். அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவர்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தயவுசெய்து அவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.